ஹாய் ஹலோ வெல்கம் டு கோவை அறுசுவை சமையல். எல்லாருக்குமே பிடிச்ச ட்ரிங்க் ஒன்று இருக்குங்க, அதுதாங்க டீ. இன்றைக்கி ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான மசாலா டீ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இந்த மசாலா டீ போடும்போது வீடே கமகமன்னு நல்லா மணம் வருங்க. வாங்க இந்த மசாலா டீ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு துண்டு இஞ்சி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க. 4 ஏலக்காய், 2 பட்டை, 3 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இஞ்சியை நம்ம உரலில் நல்லா தட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்தளவுக்கு இஞ்சியை தட்டி எடுத்துக்கோங்க. அடுத்து இந்த 4 ஏலக்காயை போட்டு நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. ஏலக்காயை இந்த மாதிரி தட்டிக்கோங்க. அடுத்து பட்டையும் கிராமையும் லைட்டாக தட்டி எடுத்துக்கோங்க. அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு 1 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ உரலில் தட்டி வச்சுருக்கிற பட்டை கிராமை சேர்த்திக்கோங்க. நம்ம தட்டி எடுத்து வச்சுருக்கிற ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. நம்ம தட்டி எடுத்து வச்சுருக்கிற இஞ்சியும் சேர்த்திட்டு ஸ்பூனை வச்சு நல்லா கலந்து விடுங்க. இப்போ நம்ம 3 பேருக்கு டீ போட போகிறாங்க, அதனால் 3 டேபிள் ஸ்பூன் டீ தூள் சேர்த்துக்கோங்க. டீ தூள் போட்டோன்னே நல்லா பொங்கி வரும். நம்ம ஸ்பூனை வச்சு நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணுங்க. இந்த 1 டம்ளர் தண்ணி நல்லா கொதித்து சுண்டி 1/2 டம்ளர் தண்ணி ஆகணுங்க. இந்த டீனுடைய டிகேஷன் நல்லா தண்ணியில் இறங்கணும், அது வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க. பாருங்கள், டீ நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ ஒரு 5-6 புதினா தலையை நல்லா கிள்ளி இதில் போட்டுருங்க. ஸ்பூனை வச்சு அப்படியே நல்லா கலந்து விடுங்க. நல்லா கொதி வரட்டும். அவ்வளோதாங்க, டிகேஷன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பால் சேர்த்துக்கலாம். 1 டம்ளர் பால் சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி 5 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை எடுத்துருக்கேங்க. உங்களுக்கு சர்க்கரை எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு எடுத்துக்கோங்க. நாட்டு சர்க்கரை வேணுங்கிறவங்க அதையும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்பூனை வச்சு நல்லா அப்படி 2 நிமிஷம் கலந்து விடுங்க. அவ்வளோதாங்க, டீ ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வடிகட்டி வச்சு வடிச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, அருமையான மசாலா டீ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. டீ கொதிக்கும் போதே வாசனை வீடு ஃபுல்லாக நல்லா கமகமன்னு இருந்ததுங்க. கண்டிப்பாக இந்த மசாலா டீயை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸையும் கூட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே கீழே இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்கள் மொபைலுக்கு ரிசீவ் ஆகும். சமைப்போம், சுவைப்போம், உணவையே மருந்தாக்கி ஆரோக்கியத்துடன் வாழ முயற்சிப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.